அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமா இருப்பது நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமா இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பது சந்தோஷம். இது வெள்ளிக்கிழமை அன்று எடுத்த வீடியோ தான். பகல் சாப்பாடு நான் என்ன செஞ்சேன் என்று பார்ப்போம். அன்றைய பகல் சாப்பாடு நான் ஒரு புதிய முறையில் ஒரு பிரியாணி செஞ்சிருந்தேன். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் எப்போதும் போல் ஒரே மாதிரி இல்லாமைக்கு இதே போல் வேறு முறையில் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துக்கணும். இந்த பிரியாணி எப்படி செய்துன்னு பார்ப்போம். வீடியோ முடிஞ்சாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரியாணி செய்து பிகினர்களுக்கும் நல்ல லேசாக இருக்கும். வேண்டாம் இது அப்படி பெரிய வேலை ஒன்றும் இல்லை. லேசாக முறையில் செஞ்சு எடுத்துக்கணும். இன்றைக்கு 3/4 கிலோ அரிசியில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான அளவு சிக்கன் 1 கிலோ மட்டும் எடுத்துட்டேன். 1 கிலோ சிக்கன் எடுத்த பிறகு இதை நல்லா கழுவி எடுத்த பிறகு இதில் மசாலாக்கள் போட்டு மெரினேட் பண்ணி வச்சிடணும். மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் 1 டீஸ்பூன். அதோட மிளகு சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் 1 பிஞ்ச், கரம் மசாலா, அதோட பிரியாணி மசாலா தூள் எல்லாம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மசாலா தூள் எல்லாம் இந்த சிக்கனில் போடணும். போட்டு நாங்கள் இதை மெரினேட் பண்ணி வச்சிடணும் ஒரு 1/2 hour மட்டும். இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்போதே அரைச்செடுத்தது தான் இது. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். அடுத்து கெட்டியான தயிர் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா என்னப்படி கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலாவெல்லாம் இந்த கறியில் படும் அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு என்னப்படி தான் இருந்தது. இதோட ஸ்பெஷல் அந்த ஸ்மோக் வைக்கிறது தான். நாங்கள் இதுக்கு முதல்ல பிரியாணி முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் அந்த பிரியாணியில் நாங்கள் ஸ்மோக் வைப்போம். இந்த மந்தி கப்ஸா எல்லாம். ஆனால் இதில் இந்த கறியில் நான் ஸ்மோக் போடுறது தான் இது ஸ்பெஷல். இப்போ ஒரு சின்ன குட்டி பவுலில் உங்களுக்கு சாக்கோல் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நெருப்பு டனல் அதை எடுத்து அதில் குக்கிங் ஆயில் எது இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி ஜீ இல்லாட்டி பட்டர் போட்டு இது ஸ்மோக் வர சில இந்த லிட்டை கவர் பண்ணி நல்லா மூடிக்கோங்க. அதில் ஸ்மோக் வெளியே போகாத அளவுக்கு. திறந்து பார்த்தா இன்னுமே அந்த புகை நின்று அப்போ இன்னும் மடங்கணும். அதோடய அது வரைக்கும் நான் அரிசி கழுவி எடுத்துட்டேன். இதுக்கு ரைஸ் உங்களுக்கு வேண்டிய ரைஸ் பாவிக்கலும், பாஸ்மதி இல்லாட்டி கீரி சம்பா இல்லாட்டி சம்பா இது இருந்தாலும் நான் இன்றைக்கி சம்பா தான் எடுத்துட்டேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். பாஸ்மதி அரிசியில் நீங்கள் 1/2 hour மட்டும் கழுவி உங்களுக்கு ஒரு 90% வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட ஜீ 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, புதினா இலை இருந்தால் போட்டுக்கலும். நான் புதினா இலை மட்டும்தான் போட்டுட்டேன். இப்போ கறியை பார்த்தா இதில் ஸ்மோக் எல்லாம் அடங்கி எல்லாம் இருந்துச்சு. இதை நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஃபேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகி வர சொல்ல சிக்கன் துண்டெல்லாம் போட்டுவிடுங்க. போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகின பிறகு இறக்கிக்கோங்க. இந்த கறியை நாங்கள் அந்த ஆணத்தை அப்படியே வச்சுக்கணும். எங்களுக்கு அது தேவைப்படும். இந்த சிக்கன் துண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி இப்போ நான் இதை இறக்கி எடுத்துட்டேன். இதே எண்ணெயத்தை நான் ஒரு ஃபில்டரால் வலித்து இன்னப்படி அந்த பிரியாணி செய்த சட்டிலே ஊற்றினேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் இருந்தால் போட்டுக்கணும். அது பொரிஞ்சு வர சொல்ல வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் மட்டும் தான் நான் சேர்த்துட்டேன். இந்த பிரியாணி செய்து பிகினர்களுக்கும் லேசாகிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகி வர சில நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தக்காளி அதுவும் ஒரு பழுத்த தக்காளி ஒரு 3-4 மட்டும் எடுத்துட்டேன். இப்போ தக்காளி எல்லாம் விலை குறைஞ்ச காலம்ன்றதால உங்களுக்கு முடிஞ்ச அளவு எடுத்துக்கோங்க. அதோட சின்ன கொச்சிக்காய் 2 கலரில் எடுத்துட்டேன். பழுத்ததும் அந்த பச்சை கலர்லையும். அடுத்து பெரிய கறி கொச்சிக்காயும் அதையும் இப்படி வெட்டி எடுத்துட்டேன். நீங்கள் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இதோடைய கருவேப்பிலை ரம்பையும் சேர்த்துட்டேன். என்னுடைய பிரியாணி ஆகிக்கட்டும், கறி ஆகிக்கட்டும், இதுலேயும் கருவேப்பிலை ரொம்ப சேர்க்காம இல்லை, நான் அதை சேர்த்துட்டேன். நான் இந்த பிரியாணிக்கு ஆயில் மட்டும் தான் சேர்த்துனேன், ஜீ ஒன்றும் சேர்க்கல.
இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இன்னபடி கலந்துட்டு உங்களோட பச்சை வாசனை போகும் அளவுக்கு. இப்போ இதோட நான் வந்து புதினா இலை தான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு புதினா இலை இல்லை கொத்தமல்லி இலை இருக்குண்டா அதையும் சேர்த்துக்கலும். சேர்த்து நல்லா இன்னபடி வதங்க விடுங்க. வதங்கி வரச்சில நாங்கள் இதுக்கு மசாலாத்தூள் போடணும். மிளகாய், மல்லித்தூள் அதெல்லாம் 1 டீஸ்பூன். அதோட மஞ்சள், மிளகு, சீரகம், அதோட பிரியாணி மசாலாத்தூள். நான் சக்தி பிரியாணி மசாலா தான் சேர்த்துட்டேன் இதோட. அதை போட்டு நல்லா கலந்துட்டுக்குங்க. இப்போ நாங்கள் சிக்கன் பொரித்து வச்சுருந்து அந்த ஆணம் இருந்த அந்த இதில் அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இப்போ நல்லா கலந்துட்ட பிறகு இப்போ நாங்கள் சிக்கன் பொரித்து வச்சுருந்து அதையும் இதோட சேர்த்துக்கணும். நாங்கள் சிக்கன் மெரினேட் பண்ணி வச்சுருந்து அந்த ஆணம் அதை போட்ட பிறகு அதை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கோங்க. அது வடுகட்டில். இப்போ இதுக்கு கணக்காக உப்பையும் பார்த்துக்கோங்க. இது எப்படி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் இதில் உள்ள கறியெல்லாம் வெளியே எடுக்கணும். ஏன்டா நான் வந்து இதை லேயர் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த கறியை வந்து நான் இன்னொரு பிளேட் ஒன்றுக்கு எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் இந்த பிரியாணி செய்த சட்டியில் இன்னப்படி கொஞ்சம் கறி வச்சுடுவோம் கீழ்ப்பகுதிக்கு. அதில் வந்து நாங்கள் சோறு வந்து இன்னப்படி போட்டுக்கணும். சோறு வந்து கட்டாயம் குழையாமைக்கு இன்னப்படி தான் இருக்கணும். உதிரி உதிரியாக போடணும். இந்த டைமுக்கு நீங்கள் ஃப்ளேமை நல்லா ஆஃப் ஆக்கிடுங்க. இந்த லேயர் போடுற டைமுக்கு. இப்போ அடுத்த லேயராக இந்த சிக்கன் இதையும் போட்டுட்டேன் கறியை. போட்ட பிறகு அதுக்கு மேலே திரும்ப இந்த சோறை போட்டு அதுக்கு மேலே இந்த கறியை ஊற்றிக்கணும். இப்போ இதோட நான் கொஞ்சம் ஃப்ளம்ஸும் தூவிட்டேன். அதோட கொஞ்சம் ஃபுட் கலரும் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு அதை மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். எனக்கு கீழுக்குள்ளே அந்த கிரேவி கொஞ்சம் இருந்ததால் அது கணக்காக டம்மில் போடப்பட்டுரும். இப்போ அது வரைக்கும் நான் வந்து கருவேப்பிலை சம்பல் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். நான் இது வீடியோ எடுத்து போடலை சம்பல் இதை. இந்த கருவேப்பிலை சம்பல் செஞ்சு எடுத்த பிறகு நான் பிரியாணி செய்தானே எப்போதும் கருவேப்பிலை சம்பல் ஒன்று செஞ்சுடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் விருப்பம் கருவேப்பிலை சம்பல். இப்போ இந்த பிரியாணியும் கணக்காக வெந்து வந்துட்டுது. உங்களுக்கு எப்படி இருந்துட்டு காட்டேன். கையிலுக்கு ஒரு கொஞ்சம் கூட அடி பிடிச்சில்லை. நல்ல கணக்கான இதில் வந்து இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ட்ரிங்க் ஒன்று செய்யணும். அந்த பெப்சி அப்படிகள் ஒன்றும் இல்லாமைக்கு நாங்கள் வீட்டிலே இந்த ட்ரிங்கை செஞ்சு எடுத்துக்கலும். இதுக்கு வந்து ஒரு இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடைய வந்து ஒரு லெமன் எடுத்துக்கலும். இல்லாட்டி 1 இல்லாட்டி 2. இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நீங்கள் இஞ்சி இப்படி க்ளீன் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு அதில் லெமனையும் புளிஞ்சு ஊற்றிக்கணும். லெமன் தேசிக்காய் தான். புளிஞ்சு ஊற்ற பிறகு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்போட கொஞ்சம் சீனியும் போட்டுக்கோங்க இனிப்புக்காக. இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்த பிறகு இதை ஒரு வடியால் இப்படி வடித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு கூலிங் கிளாஸுக்கு இப்படி ஊற்றின பிறகு அதில் வந்து நான் கொஞ்சம் புதினா இலையும் இதோட சேர்த்துட்டேன். அதுக்கு மேலே ஐஸ் கியூப் கொஞ்சம் போட்டுட்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சி. இந்த ட்ரிங்கை நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அன்றைக்கு பிரியாணிக்கு வந்து கருவேப்பிலை சம்பல் தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். அதோட இந்த ட்ரிங்க்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்